மாத சம்பளம் வாங்குறீங்களா? தேசிய பென்ஷன் திட்டத்தில் பிப்ரவரி 1 முதல் என்னென்ன மாற்றம்? தேசிய பென்ஷன் திட்டக் கணக்கில் இருந்து 25%த்திற்கும் அதிகமான தொகையை எடுக்க இந்நிலையில் தேசிய பென்ஷன் திட்டத்தில் இணைந்துள்ளவர்களுக்கு மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதாவது வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தேசிய பென்ஷன் திட்டத்தின் பணம் எடுக்க சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. ஓய்வூதியம் நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் வெளியிட்டுள்ள உத்தரவுப்படி இனி தேசிய பென்ஷன் திட்டக் கணக்கில் இருந்து 25%த்திற்கும் அதிகமான தொகையை எடுக்க முடியாது. இந்த தொகையில் பணியாளர் மற்றும் முதலாளி, நிறுவனம் ஆகிய இருவரின் பணமும் உள்ளடக்கியதாகும். முதலீட்டு காலத்தில் 3 முறை மட்டுமே கணக்கிலிருந்து பகுதியளவு பணத்தை திரும்பப் பெற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அந்த 25% தொகையை 3 ஆண்டுகளுக்குப் பிறகு எப்போது வேண்டுமானாலும் தேசிய பென்ஷன் திட்டக் கணக்கிலிருந்து எடுக்க முடியும். ஆனால் இதற்கான நிபந்தனை என்னவென்றால் 3 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே முதலீடு செய்திருக்க வேண்டும். இதற்கு எல்லாம் தேசிய பென்ஷன் திட்டத்தில் பணம் எடுக்கலாம். உங்கள் குழந்தைகளின் கல்வி, உங்கள் வீட்டு திருமணம், வீடு வாங்குதல், மருத்துவ சிகிச்சை, ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்குதல் அல்லது ஏதேனும் அவசர செலவுக்காக தேசிய பென்ஷன் திட்டக் கணக்கில் இருந்து 25% வரை பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேசிய பென்ஷன் திட்டத்தில் இருந்து பணத்தை எடுக்க புதிய விதி ஓய்வூதியத்தை திரும்பப் பெறவும். பிப்ரவரி 1க்கு பிறகு என்பிஎஸ் கணக்கிலிருந்து பகுதியளவு திரும்பப் பெறுவதற்கு ஓய்வூதிய திட்டத்தின் சந்தாதாரர்கள் மேலே சொன்ன ஏதாவது ஒரு காரணங்களை குறிப்பிட்டு அந்தந்த அரசு நோடல் அலுவலகம் அல்லது அதிகாரிகள் மூலம் என்பிஎஸ் இல் பதிவு செய்யலாம். அதே நேரம் பணத்தை திரும்பப் பெறுவதற்கான காரணமாக பென்ஷன்தாரர் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர்கள் சார்பாக அவரது குடும்ப உறுப்பினர் கடிதத்தை அளித்து அணுக வேண்டும். தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் பணம் எடுக்க பென்னி டிராப் சரிபார்ப்பு முறை கட்டாயம். அதாவது பென்னி டிராப் முறை என்பது உங்கள் வங்கிக் கணக்கு ஆக்டிவாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க முதலில் ஒரு சிறிய தொகை அனுப்பி பரிசோதனை செய்யும் முறைதான். நீங்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தில் மொத்த ஓய்வூதிய தொகையான 60% மொத்தமாகப் பெறுவதற்கு பதில் தங்களின் விருப்பத்தின் பேரில் மாதாந்தர, காலாண்டு, அரையாண்டு அல்லது வருடாந்திர அடிப்படையில் திரும்பப் பெறவும் முடியும்.